முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மு.க. முத்து இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். சென்னை கோபாலபுரத்திலிருந்து பெசன் நகர் மின் மயானத்திற்கு மு.க. முத்து உடல் கொண்டு செல்லப்படுகிறது. காட்சிகளை பார்த்து வருகிறோம். மு.க. முத்து இறுதி ஊர்வலத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மு.க. முத்து இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. ஊர்வலத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். சென்னை கோபாலபுரத்திலிருந்து பெசன் நகர் மின் மயானத்திற்கு மு.க. முத்து உடல் கொண்டு செல்லப்படுகிறது. இறுதி ஊர்வலத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். மு.க. முத்து இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். விவரங்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மூத்த சகோதரர் மு.க. முத்து இன்று காலை உடல்நலக் குறைவால் இயற்கை எய்தினார். இதனைத் தொடர்ந்து அவருடைய உடலானது கோபாலபுரத்தில் உள்ள மு. கருணாநிதியினுடைய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் இல்லத்தில் ஏராளமானோர் நேரில் அஞ்சலி செலுத்தி விட்டு சென்று விட்டனர். இதனைத் தொடர்ந்து தற்போது அவரது பூத உடலானது இங்கிருந்து பெசன் நகர் மின்மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இருந்து எடுத்துச் செல்லக்கூடிய மு.க. முத்துவின் உடல் எடுத்துச் செல்லும் போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய கான்வாயிலேயே எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு காட்சியானது நம்மளால் பார்க்க முடிந்தது. நேரடியாக இங்கிருந்து பெசன் நகருக்கு கொண்டு சென்று அங்கு யாரேனும் விடுபட்டவர்கள் அஞ்சலி செலுத்தாமல் இருந்தால் அங்கு ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் அஞ்சலிக்கு வைக்கப்பட்ட பின்னர் உடனடியாக உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.